தேஞ்ச செருப்பு இருப்பாரு, அதை வச்சுக்கிட்டு வச்சு நல்ல மூத்திர சந்துக்களை விட்டு அடிச்சிருந்துடா. கேடு கட்டவங்களா பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சிருப்பார். அவர் என்ன புடுங்குறார் அவருக்கே தெரியாது. ஒரு நோயாளிடா நீ ஒரு நோயாளி. டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவும் தெரியாது. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது. இங்க எதுக்கு ஆரம்பிச்சா நீ? ஆடு மாடு வளர்க்கறது, ஆடு மாடு மேய்க்க சொல்றாப்ல. ஆனா தோசை நெய் போட்டு கொஞ்சம் முருகலா ரோஸ்ட் கொடுங்க, அதை தூக்கலாம். இங்க பாருங்க, பால் கொஞ்சம் விட்டு டிக்காசன் பால் கொஞ்சம் போட்டு ஒரு காஃபி கொடுங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம தேஞ்ச செருப்பு இருக்கு பாரு, அதை வச்சுக்கிட்டு வச்சு நல்ல மூத்திர சந்துக்களை விட்டு அடிச்சிருந்துடா. என் பங்காளி வடிவேல் சொன்ன பாய்த்தியக்காரன் நாயே, பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாத கேடு கட்டவங்களா முழு உணவடா பால். முட்டாள் பால் பால் மாடு மேய்க்க மாட்டார். ஆனா எங்கிருந்து வர்றாரு? பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சிருப்பார். அவர் என்ன புடுங்குறார் அவருக்கே தெரியாது. இது எங்கிருந்து வருது? பால் ஆந்திராவில் இருந்து. கறி, ஒரு கிலோ கறி 1500 ரூபாய். கறி அண்ணா சுக்கா போடுங்கண்ணே, கொஞ்சம் பக்காவா இருக்கும்ண்ணே. அந்த சுக்கா எங்க வருது ராஜா? நல்லி எலும்பா போடுங்கண்ணே, நெஞ்செலும்பா போட்டு ஒரு ரோஸ்ட் போடுங்கண்ணே. அது எங்க இருந்து வருது? அந்த பாரு. நீ ஆடு மாடு வைக்கல, அது அசிங்கம். ஆனா மாப்பிள்ள என்ன பண்றார்? துபாயில் இருக்கார். அங்க என்ன பண்றார்? ஒட்டகம் வைக்கிறார். ஒரு நோயாளிடா நீ ஒரு நோயாளி. தாய்மொழியை மறந்த தற்குறி. டிவிக்கு மாதிரி ஒரு தற்குறி கூட்டணி ஒரு இளவும் தெரியாது. இத்தனை நாள்ல தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, தமிழர் நிலம் என்றோ, வளம் என்றோ, உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி? பேச மாட்டாப்ல. அவருக்கு அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது. இங்க எதுக்கு ஆரம்பிச்சா நீ? என்னத்தையாவது பேசிட்டு போறது? ஏன்னா எழுதி கொடுக்குறவன்